स्मारकुष्ठछायार्च प्रमेद चोरोन्माद कुल्मादिरेः कामहान्तक प्रसासा च सर्वे இந்த வழியா தான் ஊருக்கு போகணுமா? ஆமா, அமைதியா போயிட்டு அமைதியா வந்துடணும், எங்கேயும் நிறுத்தக்கூடாது. ஆமா, இப்ப எதுக்கு இவ்வளவு மெதுவா பேசுறீங்க? அதுவும் எங்களை பயமுறுத்துற மாதிரி. நம்ம பேசுறத ஆரவள்ளி கேட்டுக்கூடாதுல்ல, அதான். ஹலோ, என்னங்க நீங்க புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்றீங்க? யார் அது ஆரவல்லி? அவங்க பேரை இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க? அதுவும் அவ காதுல விழுந்தது அவ்வளவுதான். என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும்? அதான் சொன்னேனே, என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு. எதுவும் நடக்கும். பிரியா, இவர் பேசுறதெல்லாம் கேட்டா சரியான காமெடியா இருக்குல்ல? சரி, உங்க பேரை கேட்கவே இல்லையே. என்ன பேர் உங்களுக்கு? முத்தையா. குட் நேம். ஆனா யார் அது ஆரவல்லி? அதான் சொன்னேனே, இந்த இடத்துக்கு அவ தான் சொந்தக்காரி. பெரிய ரியல் எஸ்டேட் ஓனரா? ஏன் விக்கி? இல்ல, அது தப்பா எடுத்துக்காதீங்க முத்தையா. அது யாருன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. அதான். ஆமா, அவங்க யாரு? எங்க இருக்காங்க? இப்போ இங்க கூட இருப்பாங்க.
நம்மளை கவனிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன் அவங்க மோகினி பிசாசா இல்லை மந்திரவாதியா? விக்கி போதும், அவரை பேச விடு. நீங்க சொல்லுங்க, ஆரவல்லி யாரு? ஆரவல்லி இந்த ஊரை ஆண்டு வர்ற ஆக்ரோஷமான ஆத்மா. இப்போ உயிரோட இல்லை. ஓ, இறந்துட்டாங்களா? எப்போ? 200 வருஷமாச்சு. இரநூறு வருஷமா? ஆமா, இது 7வது தலைமுறை. இந்த கதையெல்லாம் நீங்க வேணா நம்புங்க, நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா இதை விட பெரிய கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஊருக்குள்ள போய் பார்த்தாதான் நம்புவீங்க போல. அந்த ஆரவல்லியால தான் இந்த கிராமமே காலி ஆயிடுச்சு. ஆரவல்லி பேர்ல யாராவது தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருப்பாங்க. விக்கி, ஆர்குமெண்ட் எல்லாம் வேணாம். நாம வந்தது அதுக்கு இல்ல. அவங்க நம்பிக்கையை நீ கெடுக்க வேணாம். கிளம்பு, டைம் ஆகுது. விக்கி, ஒரு நிமிஷம். அங்க பாரு. இறங்காதீங்க, இது ஆபத்தான இடம். வண்டி எடுங்க சார். இருங்க, என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சார், என்ன? இதுதான் ஆரவல்லியோட தூக்கு மரம். தூக்கு மரமா? ஆரவல்லிக்கு பிடிக்காதவங்க, ஆரவல்லியை மதிக்காதவங்கள இந்த மரம் தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. கிளம்புங்க சார். மரம் எப்படியா பழி வாங்கும்? நடந்து வந்தா பார்க்கலாமா? சார் சார் சார், சொன்னா கேளுங்க சார். வண்டி எடுங்க சார். மாரியா? சார், அம்மா சொல்லுங்கம்மா. சார் வந்துருங்க சார், சொன்னா கேளுங்க. என்ன ஆரவல்லி ஏதோ தண்டிக்கும் தூக்கல மாட்டோம்னு சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. அம்மா, அவரை வர சொல்லுங்கம்மா. விக்கி, அதான் சொல்றாருல, வா. நாம இதுக்காக வரல. ஓகே.
பாத்தீங்களா? ஊரு அப்படியே தான் இருக்கு. ஒரு ஈ காக்கா இருக்கா? எல்லா வீட்டு கதவும் திறந்து தான் கிடக்கும். இது ஆரவல்லியோட உத்தரவு. இந்த ஊரை விட்டு கடைசியா வெளியேறினதே வித்யாமா தான். இங்க ஒரு ஓம் கூட வச்சிருந்தாங்க. என்ன ஹோம்? இந்த ஊர்ல ஆரவல்லியால இறந்து போனவங்கள தவிர மிச்சம் மீதி இருக்கிறவங்கள வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆரவல்லியா? யார் அவங்க? எதுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னாங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ம், வாங்க. ஆரவல்லி பிறந்த இடம் இதுதான். ரொம்ப பிரபலமான நாட்டியக்காரி. அவ சலங்கையை கட்டி நடந்தாலே போதும், இங்க சுத்தப்பட்டு ஊரே கூடிடும். அவ மேல ஆசைப்படாத ஆம்பளைங்களே கிடையாது. ஆனா அவ ஒரு நெருப்பு மாதிரி. அவ கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அதனாலேயே ஊர் பெருசுங்களுக்கு அவ மேல பயங்கர கோபம். இந்த கிராமத்து கட்டுப்பாட்டுப்படி இங்க இருக்கிற பொண்ணுங்க இருட்டினதுக்கு அப்புறம் வெளியில இருக்கவே கூடாது. எல்லாரும் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடணும். மீறினா அந்த பொண்ணை தண்டிப்பாங்க, இல்லைன்னா ஊரை விட்டு துரத்திடுவாங்க. அதுவும் கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட நாட்டியக்காரி ஆரவல்லிக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா. ஒரு நாள் பக்கத்தூர் கோயில்ல விசேஷம். நாட்டியம் ஆட போனா. அங்க இவளை பார்க்க வந்த கூட்டத்துல சிக்கி ஒரு குழந்தை மயங்கிருச்சு. இவளுக்கும் கொஞ்சம் வைத்தியமும் தெரியும். அதனால அந்த குழந்தை கண்ணு முழிக்கிற வரைக்கும் ராத்திரி முழுக்க பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டா. திரும்ப இங்க ஊருக்கு வந்தா எல்லையிலேயே எல்லாரும் நின்று தடுத்துட்டாங்க. அதான் அங்க பாத்தீங்களா தூக்கு மரம், அதுதான் எல்லை. ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னோ கட்டுப்பாட்டு மீறி தப்பு பண்ணிட்டாலுன்னோ ஒரே தகராறு. அவளும் எவ்வளோ மன்றாடி பார்த்தா, யாரும் கேட்கல. தண்டிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. தனக்கு கிடைக்காதவளுக்கு பாடம் புகட்டணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆத்திரம். மரத்துல கட்டி வச்சு அடிச்சே கொண்டாங்க. உயிரை விடுறப்போ ஆரவல்லி எல்லாரையும் பார்த்து சாபம் விட்டுருக்கா. தன்னை வாழ விடாம சதி செஞ்ச இந்த ஊரையும் வாழ விட மாட்டேன்னு. அப்புறம் இந்த ஊர்ல வரிசையா நிறைய சாவு. கர்ப்பிணி பெண்கள்லாம் செத்தாங்க. வீட்டுக்கு மூத்த வாரிசெல்லாம் மர்மமா செத்தாங்க. கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆரவல்லின்னு தான் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனுஷங்க ஊரை விட்டு போறதுமா வரதுமா இருந்தாங்க. போனவங்கெல்லாம் பொழைச்சாங்க, இருந்தவங்கெல்லாம் இங்கேயே இருந்து இறந்து போனாங்க. இப்போ கடைசியா மிஞ்சி இருக்கிற சில வயசானவங்களை வச்சு இங்கே தான் ஹோம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ இந்த ஊருக்குள்ள அந்தி சாஞ்ச பிறகு ஆரவல்லி நடமாட்டத்தை சில பேர் பார்த்துருக்காங்க. சலங்க சத்தத்தையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நாம இருட்டுறதுக்குள்ள திரும்பி போயிடணுமா. இந்த ஹோம் நடத்தினவங்க இப்போ எங்க இருக்காங்க? கேரளாவில் இருக்காங்க. கடைசியா நேற்று கூட வந்து மிச்சம் மீதி இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க.
ஐயா என்னாச்சு? ஐயா என்ன ஐயா என்ன பண்ணுது? இப்படி ஓரமா உட்காருங்க. ஐயா வாங்க வாங்க இப்படி வாங்க. ஐயா என்ன பண்ணுது? உடம்புக்கு முடியலன்னு இந்த வேலையெல்லாம் ஏன் செய்றீங்க? கொஞ்சம் உடம்ப பாத்துக்குங்கய்யா. என்னாச்சு? நல்லா இருந்தாருமா, கொஞ்சம் தடுமாறி மயக்கமாயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தடுமாறிட்டேன். கொஞ்சம் தலை சுத்திடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன், உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுங்கன்னு. கேக்குறீங்களா? சரி ராஜண்ணா, நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்ப வர முடியும்னு கேளுங்க, என்னன்னு செக் பண்ணிடுவோம். இல்லைம்மா பரவாயில்ல, வழக்கமாக செக் பண்ணுறதுக்கு டாக்டர் வருவார்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் உறங்கிட்டா சரியாயிடும். அவர் சனிக்கிழமை தான் வருவாரு, இன்னும் 2 நாள் இருக்கே கண்ணையா. அதெல்லாம் அந்த தேகம் தாங்குமா. ஆரவள்ளி கோட்டையில் எப்போவோ எங்கள் உசுறு போயிருக்க வேண்டியது. இப்போ வாடுறது உங்கள் தயவாலயம் விதியாம்மா கருணையினாலையும் தான். நீங்கள் 2 பேரும் எங்கள் மேலே காட்டுற கரிசனமே போதும், மருந்தெல்லாம் சும்மா. சரி சரி, உள்ள போங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ராஜண்ணா கூட்டிட்டு போங்க. சரி. திலகவதி அம்மா, நீங்க ஃபோன்ல சொன்னவங்க இவங்க தான். ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனா ஆரோக்கியமா தான் இருக்காங்க. வாங்க பாட்டிம்மா. பாட்டி, இவங்க தான் திலகவதி அம்மா. உங்களை பத்தி எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. இதுதான் நீங்க தங்க போற இடம். அம்மா, இவங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா. பாட்டிம்மா வாங்க உள்ள போலாம். நான் நல்லா நடப்பேன். இந்த நம்பிக்கை போதும், இன்னும் பல காலம் ஆரோக்கியமா இருக்கலாம். வாங்க. பார்த்து பாட்டி. பாட்டி உங்க பேர் என்ன? பார்த்து மெதுவா. அம்மா, இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, கொஞ்சம் களைப்பா இருப்பாங்க, அப்புறமா பேசிக்கலாம், போங்க. சரிம்மா. பாட்டி தூங்குங்க. அம்மா, நம்ம போலாமா?